சுசியம் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: கடலை பருப்பு, வெல்லம், துருவிய தேங்காய், அரிசி மாவு, மைதா மாவு, ஏலக்காய் தூள், நெய். 2 கப் கடலைப்பருப்பு எடுத்து நல்லா கழுவி குக்கரில் போட்டு போதுமான அளவு தண்ணீர் ஊற்றி வேக வைக்கிறேன். 6 விசில் விடணும். இப்போ 6 விசில் வந்துருச்சு. பருப்பு நல்லா வெந்திருக்கு. இனி தண்ணியை வடிகட்டிட்டு ஆற வைக்கணும். மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். ஒரு ஸ்பூன் நெய் போடுறேன். நெய் நல்லா உருகி வந்துருச்சு. 1 கப் துருவிய தேங்காய் போடுறேன். இப்போ தேங்காய் நல்ல வாசம் வந்துருச்சு, எடுத்துடலாம். இனி தேங்காய் பூவை அரைச்சி வச்ச பருப்போடு சேர்க்குறேன். வெல்லத்தை கத்தியை வச்சு நல்லா சீவி எடுத்துக்கணும். ரெண்டு கப் வெல்லம் போடுறேன். வெல்லம் வந்து தூசி இல்லாமல் சுத்தமாக இருக்குது, அதனால் நான் அப்படியே பிசைஞ்சிடுறேன். அரை ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். இனி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இனி சுசியம் போடுறதுக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். மைதா மாவு 1/4 கப் போடுறேன். 4 ஸ்பூன் அரிசி மாவு போடுறேன். தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலக்கணும். உப்பு கொஞ்சம் போடுறேன். மாவு இந்த பதத்தில் கலக்கி எடுத்துக்கணும். பூரணத்தை உருண்டை போட்டு வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. உருண்டையை மாவுக்குள்ளே போட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி எடுத்து எண்ணெய்க்குள்ளே போட்டுடலாம். சுசியம் எல்லா பக்கமும் வெந்து வந்துருச்சு. இனி எடுத்துடலாம். டேஸ்டியான சுசியம் ரெடி.